வணக்கம். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என தமிழக அரசிற்கு இபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். ஆம்னி பேருந்துகள் வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படாததால் தமிழக பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளாத இயலாமல் மிகுந்த சிரமம் அடைந்திருக்கிறார்கள். திமுக அரசின் போக்குவரத்து துறை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழக ஆம்னி பேருந்துகள் மீது அண்டை மாநில அரசுகள் அபராதம் விதிப்பதால் அவர்களது தொழில் நலிவடையும் நிலையில் உள்ளதாக கூறி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கடந்த 9ஆம் தேதி இரவு முதல் பேருந்துகளை இயக்காமல் போராடி வருகின்றனர். கடந்த ஒரு வார காலமாக ஆம்னி பேருந்துகள் வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படாததால் தமிழக பயணிகள் மீது பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள இயலாமல் மிகுந்த சிரமத்திற்குள்ளாய் இருக்கிறார்கள். எனவே திமுக அரசின் போக்குவரத்து துறை இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு ஏற்படுத்தி தமிழக மக்கள் தங்களது பயணத்தை மேற்கொள்ள வழிவகை காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்றும் தற்பொழுது இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஒரு வார காலமாகவே இந்த ஆம்னி பேருந்து பிரச்சனைகளுக்கு பார்த்தோம் தீர்வு காணப்படாமல் இருக்கிறது. பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வரை மாநிலங்களுக்கிடையே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என உரிமையாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து கடந்த 7ஆம் தேதி கேரளாவுக்கு சென்ற 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை அம்மாநில போக்குவரத்து துறை சிறைபிடித்து 70 லட்சம் மேல் அபராதம் விதித்தது. இதே போல கடந்த 7 நாட்களாக கர்நாடக போக்குவரத்து துறை தமிழக பதிவெண் கொண்ட 60க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை தடுத்து ஒவ்வொரு பேருந்துக்கும் 2,20,000 வரை அபராதம் விதித்தது. இது குறித்து பேருந்து உரிமையாளர்கள் கேட்டபோது 2021ஆம் ஆண்டு மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஆல் இந்தியா டூரிஸ்ட் பெர்மிட் படி தமிழகத்தின் அண்டை மாநில பேருந்துகளுக்கு சாலை வரி வசூலிக்கப்படுகிறது. எனவே நாங்களும் வசூலிக்கிறோம் என கேரளா கர்நாடகா போக்குவரத்து துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி இடையே இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கூட்டாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு தீர்வு காண வலியுறுத்தி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசையும் திமுகவையும் வலியுறுத்தியிருக்கிறார்.